வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பம், இந்த அரிய ஒரு வாய்ப்பை தந்த நம் பரலோக தேவனுக்கும் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய உதவியாளர், நல்ல நண்பனாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கும், திரியேக தேவனுக்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் செலுத்திவிட்டு வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் சில ஆண்டுகளாக நாம் பல காரியங்களை குறித்து நாம் விவரித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இது ஒரு மத போதனை அல்ல, இது ஒரு போதனையே இல்லைன்னு சொல்லுவேன். என்னன்னு கேட்டா, இது இந்த வாழ்க்கை என்கிற அந்த காரியத்தை நாம் எப்படியாக வாழ்வது, நாம் அந்த கொடுக்கப்பட்ட காலத்துல நம்ம யாவருக்கும் பார்ப்பிடலானால் இதை உலகம் அறிந்த உண்மையே, உலக அறிந்த சத்தியம் என்னன்னு கேட்டா, எல்லாருமே பிறந்தவர்கள் இறந்தே ஆக வேண்டும். ஒன்றத்தையும் கொண்டு வருவதில்லை, ஒன்றத்தையும் அள்ளி கொண்டு போவதில்லை. இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரணமான உண்மை. ஒரு 5 வயசு குழந்தைக்கு கூட தெரியும் இல்லைங்களா? நேக்கட் ஐ கேம் டு திஸ் வேர்ல்ட், நேக்கட் ஷால் ஐ லீவ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். வாழ்கிற இந்த குறுகிய நாட்களில் நான் என்ன சாதனைகளை செய்தேன், எவ்வளவு சம்பாதித்தேன், எவ்வளவு வீடுகளை ஆஸ்திகளை நான் விட்டு விட்டு சென்றிருக்கிறேன், எவ்வளவு கார்களையும் பங்களாக்களையும் நான் கட்டியிருக்கிறேன், எவ்வளவு சில பேர் வேற என்ன நல்ல புத்தகங்கள் எழுதினேன், இப்படி எல்லாம் மாபெரும் சாதனைகளை பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தர் மறித்து விட்டார்களானால் அங்கே அடக்க ஆராதனைக்கு முன்பே பார்ப்பீர்களானால் அது ஒரு பாரம்பரிய சடங்காச்சாரம். மைக்கை கொடுத்து யாரெல்லாம் பேசுறீங்களோ பேசுங்க இவரை பத்தின்னு. நிறைய பேர் இவர் நல்லவர் வல்லவர், இவர் செய்யாத சாதனை இல்லை, இவர் அப்படி ஆக்கும், அவங்க அப்பா இப்படி ஆக்கும், அவங்க தாத்தா அப்படி ஆக்கும்னு ஏகப்பட்ட காரியங்களை சொல்லுவாங்க. நான் பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு அந்த அந்த செஷனை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். நேராக கல்லறைக்கு போயிடுவேன். இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் ஒரு மரியாதையை செலுத்தி விட்டு நான் திரும்புவது தான் என்னுடைய வழக்கம். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஃபியூனரல் அப்படிங்கிற அந்த காரியத்தை தவிர்ப்பது எனக்கு நல்லது. ஏனென்றால் அங்கே அழுகையும் கூக்குரலையும் பார்க்குறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாகும். ஆனாலும் அழுகுறலோடு நீ சேர்ந்து அழ வேண்டும்னு வேதம் வசனம் இருக்கு. அதனால கர்த்தர் வழி நடத்துவார், அதுக்கு தகுந்தாப்புல நான் போவேன் வருவேன். பார்ப்பில்லானால் எவ்வளவோ காரியத்தை சொல்லிக்கொண்டே வருவாங்க. ஆனால் அதே இடத்தில் தேவனாகிய கர்த்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, அதை ஃபியூனரல் அட்டன் பண்றதுக்கு. அந்த ஃபியூனரல் அட்டன் பண்றதுக்கு ஆண்டவர் இப்போ ஒருத்தரோட ஃபியூனரல் அட்டன் பண்றதுக்கு மட்டும் ஆண்டவர் வந்தார். யாருன்னு தெரியுமா? மோசே பக்தன். மோசே பக்தனோட அடக்க ஆராதனையில இருந்தது யாரு தான்? ஆண்டவராகிய தேவன், சிருஷ்டிகர்த்தர் மட்டும்தான் இருந்தார். அவரே தான் அடக்கம் பண்ணினார். அவர் கல்றை எங்க இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னு வைங்களேன். ஏன்னா மோசேங்கிறது ஒரு காமன். மோசஸோட லா பாத்தீங்கன்னா இஷ்மவேல் வம்சமும் பின்பற்றும், ஈசாக்கு வம்சமும் பின்பற்றக்கூடிய ஒரு காரியம். இப்பொழுது கூட கிறிஸ்துவர்கள் மோசேயோட நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துனால அடுத்த லெவலுக்கே எடுத்துட்டு போக முடியாது. ஸோ கிறிஸ்துவர்களுக்கும் அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ மோசே பக்தனோட கல்றை என்னதான் பண்ணியிருப்பாங்க? பெரிய மானுமெண்ட், தாஜ்மஹாலை விட பெரிய ஒரு மஹாலை கட்டி மோசே மஹால் அப்படின்னு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஐகானிக், என்னுடைய தாசனாகிய மோசே, இவனை போல ஒரு வல்லமை படைத்தவன் எவனுமே கிடையாது, இவனை போல ஒரு தீர்க்கதரிசி இருந்ததும் கிடையாது, இனி இருக்க போவதும் கிடையாதுன்னு சொல்லி மோசே பக்தனை குறித்து மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன். ஆண்டவராகிய தேவன் 3 பேரை குறித்து ரொம்ப தெளிவா பேசியிருப்பாரு. ஒண்ணு பாத்தீங்கன்னா தானியலை குறித்து. தானியல் தானியல் மேல அவ்வளவு அன்பு, அவ்வளவு மரியாதை கூட அப்படின்னு சொல்லி அந்த கிரீட்டிங்ஸ்லயே நீங்க தூதர்கள் அந்த கிரீட்டிங்ஸ்லயே நீங்க பார்க்கலாம் அந்த தானியல் புத்தகத்துல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே குமாரன், இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இவன் சொல்வதை கேளுங்கள் என்று. அடுத்தது பாத்தீங்கன்னா மோசேவை பத்தி தான் அதிகமா ஆண்டவர் பேசியிருப்பாரு. எதுலன்னு கேட்டா உபாகமம் 34வது அதிகாரத்துல, கடைசி அதிகாரம் அதுதான், லாஸ்ட் புக் ஆஃப் டோரா. அதுல லாஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய கடைசி சில வசனங்களை பார்ப்பீர்களானால் அங்கே மோசே பக்தனை குறித்து ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தியிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதி வைத்தது. இப்போ அந்த அடக்க ஆராதனையில
எந்த யாரோட யாரோட அடக்க ஆராதனையா இருந்தாலும் சரிங்க, மைக்க ஆண்டவர்கிட்ட கொடுத்தா மைக்க ஆண்டவர் என்னதான் பேசுவாரு? என்ன பேசுவார் நான் சொல்லட்டுமா? உண்மைய பேசுவார். கேக்குறவன் காதுல எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உண்மைகளை அவுத்து விட்டாருன்னு வைங்களேன், அப்ப தெரியும் இவன்லாம் இத்தனை நாள் உயிரோடு இருந்தானா, இவன்லாம் எப்பவோ செத்து போயிருக்கணும்னு சொல்லிட்டு போற வரவெல்லாம் கல்லெடு தெரிய ஆரம்பிச்சிருவான் சடலத்து மேல. அதனால மரித்த பிறகு என்ன பேசுகிறோமோ, மனிதர்கள் என்ன பேசுறாங்களோ அது அது பிரச்சனையே கிடையாது. வாழும்போது கூட மனிதர்கள் உங்களை குறித்து என்ன பேசுறாங்களோ அதுவும் பிரச்சனையே கிடையாது. இங்க எதை குறித்து தான் நீங்கள் கவனமா இருக்க வேண்டும் என்றால், நீங்க வாழும்போதும் சரி, வாழ்ந்து முடித்த பிறகும் சரி, ஆண்டவர் ஆகிய தேவன் என்னையும் உங்களையும் சிருஷ்டித்து வணைந்து சிருஷ்டித்த கர்த்தர், சிருஷ்டிகர்த்தர் என்று அவருக்கு பெயர் உண்டு. அந்த சிருஷ்டிகர்த்தர் என்னையும் உங்களையும் குறித்து என்னத்தை தான் நினைச்சு வச்சிருக்கிறாருங்கிறதுல கவனமா இருக்கிறவன் தான் இந்த உலகத்தில் பூலோகத்தில் வாழும்போதும் சரி, பூலோகத்தை விட்டு எடுக்கப்பட்ட நிலைமையிலும் சரி, அவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் அவன் காட்சி அளிப்பான் அவர் கண்களில். இது முக்கியமா இல்லையா? என்ன கூட்டம் தெரியுங்களா அந்த அடக்காராதனையில அப்படிம்பாங்க. எனக்கு கேட்டுட்டு என்ன ஓங்கி அறையலான்னு வரும். அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லை நம்ம கிறிஸ்தவர்களுக்கு. கூட்டம் வந்தான்னா வராட்டி என்னையா, அந்த ஆத்மா எங்க போச்சு? அதுதான் முக்கியம். ஏன்னா உனக்கு தெரியும், கூட இருக்கிற மனைவிக்கு தெரியும், கூட பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அவங்க அப்பா அயோக்கியனா நல்லவனான்னு தெரியும் இல்லைங்களா, நீதிமானான்னு தெரியும். அப்போ உனக்கு தெரியும். அப்ப அந்த ஆத்மா போற இடத்துக்கு நான் போயிடக்கூடாதுங்கிறது ஒரு விழிப்புணர்வு வேணுமே தவிர மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க. 3வது நாள் மோச்சவலுக்கு சாப்பாடு, 7வது நாள், 40வது நாள், அப்புறம் 1வது வருஷம், 2வது வருஷம்னு விட்டு தள்ளுங்க. லெட் த டெட் பரி த டெட். மரித்தவன் அடக்கம் செய்யட்டும்ட்டார். அதனாலதான். ஏன்னா இதெல்லாம் மரித்தவன் செய்யற காரியம். இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் விட்டு வெளியில வாங்க. ரிச்சுவலிஸ்டிக் கல்ச்சர் தயவு செஞ்சு விட்டுட்டு வெளியில வாங்க. நீங்க அதை குறித்து தான் ஆணித்தனமாக ஆண்டவர் உங்களிடம் பேசும்படி இருதயத்துல அவர் போட்ட வார்த்தைகளை நான் சொல்லிட்டேங்க. யாரோட மனதை காயப்படுத்தும் நான் சொல்லலைங்க. கத்தோலிக்கர்களாகட்டும், சிஎஸ்ஐமார்களாகட்டும், பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகட்டும், யாரா இருக்கட்டுங்க, தயவு செஞ்சு இதுல எல்லாம் நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா உங்க நேரத்தை நீங்க விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான், வேஸ்ட் இதெல்லாம். என்னை மார்க்கொண்டுதான் சொல்றேன் நான். வாழ்கிறப்போ சாட்சியாக வாழணுமே தவிர நம்ம வாழ்ந்து முடித்த பிறகு அவங்க சொல்றதெல்லாம் ஏன் அந்த செத்தவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதும்பாங்க. அது நம்ம பாரம்பரியம். அவரே இறந்து போயிட்டார், அவரை பத்தி ஏங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க வரவங்களா? ஐயோ ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படியா? அங்க ஆண்டவர் கையில மைக்க கொடுத்தா அவர் எல்லாத்தையும் புட்டு வைப்பார். உங்களுக்கும் தெரியும். மற்றவங்களை விட்டுருங்க. இந்த உலகத்தில் நானும் சரி நீங்களும் சரி வாழ்கிறப்போ எனக்கும் உங்களுக்கும் அதாவது தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கே நீங்க உண்மை உள்ளவர்களா இருங்கள். அதுதான் முதல்ல. உங்களுக்கு தெரியும் இல்ல நீங்க யாருன்னு. நீங்க செஞ்சது தப்பு சரின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அது தப்புன்னா நீங்க தப்புன்னு ஒப்புக்கொள்ளுகிறப்பவே அங்க 80% பிரச்சனை முடிஞ்சு போயிருது. அப்புறம் ஒரு 20% போய் நீங்க ஆண்டவரோட ஜெபித்து அப்பா நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சே போச்சு. 4 தடவை ஏசப்பா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்ச போச்சு. எப்படிதான் இந்த 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 உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கோபம், இப்படிப்பட்ட ஒரு என்ன பிறரை என்ன சொல்றது, வெஞ்சன்ஸ்க்கு என்னங்க, பழி வாங்கக்கூடிய உணர்வு மற்றும் வஞ்சகம், இவைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு எப்படிதான் ஒருவனால் வாழ முடியுதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டா நாளை காலையில நீ உயிரோடு இருப்பியானே தெரியாது உனக்கு. நேற்றுக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு இருக்கிறவன் நாளைக்கு காலையில இருப்பானான்னு தெரியாது. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1 மில்லியன் ஜனங்க இந்த உலகத்துல இறந்து போறாங்க. 3 செகண்டுக்கு ஒருத்தன் இறக்குறான், 3 செகண்டுக்கு ஒரு பேபி பிறக்குது. அப்ப என்ன ஆகுது? இவ்வளவுதான் வாழ்க்கை. அது இத்தினூண்டு வாழ்க்கைக்குள்ள எப்படிதான் அதை பங்கா போட்டு கோபத்துக்கு கொஞ்சம், வஞ்சகத்துக்கு கொஞ்சம், பழி வாங்குறதுக்கு கொஞ்சம், அப்புறம் என்னென்ன இதெல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டா அப்ப உங்க வாழ்க்கையை நீங்க வாழவே இல்லைன்னு தானே அர்த்தம். பங்கு போட்டு இதுக்கெல்லாம் தார வாத்துட்டீங்கன்னா பிசாசு கூட்டத்துக்கு, நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்தீங்களா? கர்த்தருக்காக வாழ்ந்தீங்களா? கர்த்தருக்கு இடம் இருக்கா? வாழ்க்கையை நீங்க பங்கா பிரிச்சு பாருங்க. அப்புறம் உங்க சொந்த என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாம் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கணும் இல்லன்னு சொல்ல. அப்ப உங்க குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம். அப்ப கர்த்தருக்கு இடம் எங்கெங்க இருக்கு?
அதை நீங்க பங்கா பிரிச்சு வேகன் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில எல்லாம் அது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பை சார்ட் அப்படிம்பாங்க, வேகன் வீல் சார்ட்டும்பாங்க. அந்த சார்ட்ல போட்டு பார்த்தா கலர் கலரா அடிச்சு காட்டுவாங்க. இந்த நேரம் வந்து இவங்களுக்கு கொடுத்தோம் பச்சை கலரு, இந்த நேரம் இவங்களுக்கு கொடுத்தோம் வந்து சிவப்பு கலரு, அப்படி. அப்போ ஆண்டவருக்கு ஒரு கலர் நம்ம கொடுப்போமே, எல்லோ கலர்னு கொடுப்போம். அவருக்கு வந்து எல்லோ கலரே இருக்காது அந்த வீல்ல. இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வெளியில வந்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் 4வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இங்கே 4வது அதிகாரத்தை பார்ப்போமானால், விழுந்து போன மனிதன் பாவத்துல அவன் ஏற்கனவே தள்ளப்பட்ட அந்த காரியத்தையும், அந்த பாவத்தின் பின்விளைவுகள், ஆழம் தெரியாம காலை விடுறது, நெருப்புன்னு தெரியாம சும்மா தொட்டு பார்க்கறது சுடுதா இல்லையான்னு, இந்த மாதிரி பழமொழிகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பாவத்துடைய பின்விளைவு தெரியாம இன்றைக்கு நிறைய பேர் பார்ப்பீர்களானால் நிறைய காரியங்களை வந்து விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. படிக்க வேண்டிய வயசுல படிக்காம ஊரை சுத்துறது, வேலை செய்ய வேண்டிய வயசுல பார்த்தீங்கன்னா கல்யாணம் கட்டிக்கிறது, லவ் மேரேஜ் இது அதுன்னு. எங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வராங்க. அவங்க பையனுக்கு வெறும் 22 வயசு தான் ஆச்சு. லவ் பண்ணி அடிதடியில சண்டை பண்ணி கல்யாணம் கட்டி குழந்தையும் பிறக்க போகுது. இப்போ 2 பேருக்கும் வேலை இல்லை. அந்த பொண்ணோட அப்பா அம்மா சைட்ல இருந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்க சைட்ல இருந்து இந்த பையன் சைட்ல இருந்து இவங்க இந்த வேலைக்காரம்மா சப்போர்ட் பண்றாங்க. வீடு வீடா போய் பட்டு பாத்திரம் தேய்ச்சு அவங்க இப்படியா பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த பையன், அவனுக்கு கொஞ்சம் கூட ரியலைசேஷனே கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. பாவத்தோட பின்விளைவு தெரியுதுல்ல, மற்றவங்களுக்கு அது எவ்வளவு பாதிக்கப்படும், வரும் சந்ததிகளுக்கு அது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய இடையூறுதலா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம், அந்த ஒரு பாரம் அதெல்லாம் இல்லாமலே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விதத்துல பார்த்தோம்னா பெற்றவங்க மேலேயும் அது வந்து குற்றம் தான். ஏன்னு கேட்டா, பெற்றவங்க சரியா சொல்லி கொடுத்து சிறு பிராயத்திலேயே அவங்கள சரி பண்ணி 4 அடி அடிச்சுதான் திருத்தணும்னா சின்ன வயசுலயே அடி அடிச்சு திருத்திடணும். அவங்க தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போய் நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே அவன் தலைக்குள்ள கிறுக்கு பிடிச்சாச்சு. இன்னைக்கு அந்த கதை தான் பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம் முழுவதும் இருப்பதை நீங்க கண்டறியலாம். 3வது அதிகாரத்துல மனிதன் பாவத்திற்கு விழுந்து போனான். 4வது அதிகாரம் பாவமானது தன்னுடைய சுயரூபத்தை காமிக்க தொடங்கிவிட்டது. 4வது அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாளும் ஒரு பெரிய என்ன சொல்றாங்க, அந்த இழப்பை உணர்றாங்க. ஆண்டவராகிய தேவன் இல்லாததை அவங்க நினைச்சு வருந்தாத நாளே கிடையாது. அதனால அவங்க யோசிக்கிறாங்க, எப்படியாவது ஆண்டவரோட போய் நம்ம ஒப்புரவாயிரணும். எதை தான் கொடுத்து நம்ம ஒப்புரவாவது? அவன் கோபமா தான் இருப்பாரு, கட்டும் கோபமா இருப்பாரு. ஏன்னா எவ்வளவு கோவப்பட்டாருன்னா நம்மள வந்து மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லி துரத்தி விட்டாரு. அவர்கிட்ட நம்ம எப்படி போறதுன்னு கேட்கிறோம். அவங்க யோசிக்கிறப்போ காணிக்கை என்கிற அந்த ஒரு அருமையான ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க. காணிக்கை ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்களிடம் அவங்க சொல்றாங்க. ஆபேலும் போறாரு, காயினும் போறாரு. ஆபேல் ரெடி பண்ண காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் நிராகரித்தார். காணிக்கையில் எந்த பழுதும் இல்லை, ஆனா எண்ணங்களில பழுது உள்ளன. அந்த காயின் கொடுத்த எண்ணம் பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படின்னு. நீ சரியாய் செய்தாயானால் நான் உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேனா? நீ நல்லா இருக்கணும்னு தானே தம்பி உன்னை நான் வந்து பனிஷ் பண்றேன், உன்னை நான் வந்து சிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க நான் சிறு பிள்ளைக்கு சொல்வதை போல அங்க சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனா இவனோட மனதுல அதெல்லாம் செவிகளுக்குள்ள அவைகள் எட்டவே இல்லை. நேரா போனான், என்ன எடுத்தான்னு தெரியல, கல்லா ஒரு தடியா, ஒரே அடியில அவன் தம்பியை காலி பண்ணிட்டான். அவன் தம்பி ஆபேலோட ரத்தமானது பூமியில சிந்தப்பட்டதை ஆண்டவர் அங்கே சுட்டி காமித்து, அந்த சிந்தப்பட்ட ரத்தம் என்னிடம் கூக்குரல் இடுகிறதே, எங்கே போனான் உன் சகோதரன், என்ன செய்தாய் அவனுக்கு அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியாது அப்படின்றான். ஆண்டவர் சொன்னாரு, நீ கொலை செய்தாய், அதனால் நீ சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டாய். இந்த பூமியில சாபமானது பூமிக்கு தான் சொந்தமாய் இருந்தது, இப்போ சாபமானது மனிதனுக்கும் சொந்தமாய் மாறிவிட்டது. என்ன உரிமை சொத்து பாத்தீங்களா? ரொம்ப பெருமையா இருக்குல்ல கேக்குறப்போ. பாவத்தின் சம்பளம் மரணங்க. நீங்க பாவத்தோட வாழை பிடிச்சிட்டீங்க, ஒரு நாள் திரும்பி
அந்த வாளுன்னு இருந்தா தலைன்னு இருக்கும். அந்த தலை உங்களை கடிச்சு விழுங்காம விடவே விடாது. புலியோட வாலை பிடிச்சிட்டீங்க, நான் விடமாட்டேன் நீங்க எது பண்ணாலும், புலியோட பவருக்கு நீங்க ஈடு கொடுக்க முடியுமா? அது ஒரு 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 மிரட்டி இப்படி திரும்பி உங்களை கடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? நீங்க எவ்வளவு நேரம் தான் வாழை பிடிச்சிட்டு இருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரிதான் பாவத்தோட வாழைத்தானுங்க பிடிச்சிருக்கிறேன். சும்மா போனேங்க அங்க, சும்மா நான் உக்காந்துட்டு வந்தேன், நான் ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிச்சேன், அவங்க எல்லாம் தான் பிராண்டி குடிச்சாங்க அப்படிம்பீங்க. அந்த அந்த ஆரஞ்சு ஜூஸ் கிளாஸ் வந்து பிராண்டி கிளாஸா மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது? தலை விழுங்கிருங்கள. ஒரு நாள் நீங்க பாவத்தில் விழுந்து போவீங்க. அதனாலதான் பாவம் செய்கிறளோட தொடர்பு வைத்து கொள்ளாதிருங்கள்னு பைபிள்ல இருக்கு. உலகத்தோட கலவாதிருங்கள்னு பைபிள்ல இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் உங்களை வந்து அந்த பாவமானது விழுங்கிரும். அதற்காக தான் எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் தருகிறார். இங்க நம்ம இப்போ 12வது வசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, when you till the ground it shall no longer yield its strength to you. இதை குறித்து தான் நாம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். இப்ப என்னதான் ஆயிப்போச்சுன்னு கேட்டா, நீ பூமியில வேலை செய்து நீ இப்படியாக உன் பிரயாசத்துல நீ சம்பாதிப்பாய், பிரயாசத்துல நீ வாழ்வாய் என்று சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் அனுப்புறார். இந்த பூமியில பாத்தீங்கன்னா அவன் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இவர் ஜஸ்ட் கேர்டேக்கர். எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு குவாலிட்டி செக் மேனேஜர் மாதிரி தான் இருந்தாப்ல ஆதம். ஆனா இப்போ அப்படியெல்லாம் நீ வந்து ஹாயா சுத்திட்டு இருக்க முடியாது. உனக்கு வேணும்னா நீ தான் விதைச்சு நீர் பாய்ச்சு அதை எல்லாம் பாதுகாத்து உரம் விட்டு அறுவடை செய்து நீ சாப்பிடுவாய். உன்னுடைய வேர்வை சிந்தப்பட்டு அதுல நீ சாப்பிட்டு நீ நல்லா இரு அப்படின்றாரு. அது நடக்குது. அவன் விதைக்கிறான், நல்லா அறுவடை செய்யறான், நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, அவன் மனிதன் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். இப்ப பாத்தீங்கன்னா உன்னோட நிலம், when you till the ground it shall no longer yield its strength to you. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, விவசாயிங்க ரொம்ப பிரயாசப்பட்டு விதைக்கிறாங்க. அறுவடையின் காலத்துல ஒரு மழை வந்து அடிச்சுட்டு போயிருது, இல்ல ஒரு புயல் காத்து வந்து அடிச்சுட்டு போயிருது, இல்ல பூச்சி புழுவெல்லாம் வந்து தின்னுட்டு போயிருது. அவங்க போய் அங்க ஏன்னா நிறைய இன்னைக்கு விவசாயிங்க பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்றாங்க. இது விவசாயத்துக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு சில பேரோட வாழ்க்கையில பார்ப்பீர்களானால் மாதந்தோறும் கடும் உழைப்பாளிகளா இருப்பார்கள். 1ஆம் தேதி பிறந்ததுதான் தாமதம், கையில பார்த்தா ஒரு பைசா நிக்காது. அப்படியே காசு இருந்தால் நிம்மதி இல்லை. நிம்மதி இருந்தா காசு இல்லை, ஏதோ ஒண்ணு இழப்பு. ஒரு பேலன்ஸ்ட் லைஃபே இல்லாத ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கா? காயினுக்கு இருந்த அதே சாபம் தான் உங்களுக்கும் தொற்றி கொண்டது. அப்படின்னா காயினுக்குள்ள இருந்த அதே பாவம் தான் இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்றது அம்பலமாகி இருக்கிறது, இல்லைங்களா? சோ இது வந்து என்னத்தினால வருது, எதனாலதான் இந்த பாவம் வருதுன்னு சொல்லி ஆண்டவர் அழகா அனலைஸ் செய்து அங்க ஏற்கனவே அவனுக்கு சொல்றார். உன் சகோதரன் மேல நீ கடுங்கோவம் கொண்டிருக்கிறாய், பாவம் உன்னுடைய வாசல்ல நிற்கிறது, நீ இந்த உலகத்தின் முதல் கொலைகாரனா மாற போகிறாய், மகனே ஜாக்கிரதை. நீ சரியாய் செய்தாயானால் நீ ஆபேலை காட்டிலும் இன்னும் அதிகமான பேரை பெற்றுக்கொள்வாய். கேட்கல, எட்டுதான் ஒரே வீசு முடிச்சிட்டான் கதையை. இப்போ மேல போலாம், 12வது வசனத்துல 2வது பகுதியை படிக்கலாம் இன்னைக்கு. A fugitive and a vagabond you shall be on earth. இங்க 2 காரியங்கள் இருக்கிறது, fugitive, vagabond. fugitive அப்படி என்றால் எவன் ஒருவன் தப்பி செல்கிறானோ, தப்பி சென்று அடைக்கலம் தேடி செல்லக்கூடிய ஒரு காரியம் fugitives. அவனுக்கு வந்து நிரந்தரமான ஒரு காரியம் இருக்கவே இருக்காது, அதுதான் வந்து fugitive. இந்த ஃபியூஜிட்டிவுக்கும் வெகபாண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா ஆங்கிலத்துல ரொம்ப தெளிவா வருது, பட் அதை நம்ம அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேணும்னா என்னன்னா, இந்த அகதிகள்னு சொல்லுவாங்க, அகதிகள்னு இல்லைன்னா ஆமா அகதிகள் அப்படிதான், அதான் கரெக்டா வரும். அகதிகளோட இருதயத்துல 2 காரியம் இருக்கும். ஒண்ணு என்னன்னு கேட்டா பயம். யாரு வந்து நம்மள அழிக்க போறாங்க, அடிக்க போறாங்க, கொல்ல போறாங்க, கற்பழிக்க போறாங்க, இதெல்லாம் ஏன்னு கேட்டா அவங்க ஒரு நிலம் விட்டு இன்னொரு நிலத்துக்கு போறாங்க, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அப்படி போய்கொண்டே இருக்கிறப்ப புது மனிதர்கள், புது ராஜாக்கள், புது சட்டம் திட்டங்கள், புது விதமான கல்ச்சர் நடைமுறைகள் எல்லாம் அவங்க வந்து என்ன சொல்றது நாகரிகத்தை எல்லாம் அவங்க வந்து
பாரம்பரியம், நாகரிகம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஒரு நிலத்தை விட்டு அடுத்த நிலத்துக்கு போறப்போ அது வேற மாதிரி இருக்கும். அப்போ உடனடியாக எவ்ரி சேஞ்ச் பிரிங்ஸ் அ ஃபியர் அப்படின்னு சொல்லி தேர் இஸ் அ ப்ராவர்ப், ஒரு சொல் இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு முறையும் நாம வந்து ஒரு மாறுதலை தேடி போகிறப்போ நமக்கு அறியாத ஒரு பயம் உள்ள வந்துடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டா, கல்யாணம் கட்டி பெண் வந்து ஒரு புது வீட்டுக்கு போகுது. அந்த பெண்ணோட இருதயத்துல ரொம்ப பயம் இருக்கும். அதை ரொம்ப பக்குவமா கையாளக்கூடிய ஒரு கணவன், மாமனார் மாமியார் இருந்தா உண்மையாலுமே கொடுத்து வச்ச பொண்ணு தான். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ அந்த பொண்ணு இப்படிதான் போச்சு, அப்ப இது நம்ம பொண்ணு மாதிரி தானே சொல்லி பாக்குறவங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு தான். ஆனா இவங்க வந்து அதை வந்து ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துட்டு, இன்னெல்லாம் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படி இப்படின்னு மிரட்டினாங்கன்னா ஏற்கனவே அது பயத்தோட தான் வருது. அது வந்த மாத்திரத்துல இவங்க வேற மிரட்டி இன்னும் கலாட்டா எல்லாம் பண்ணா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, 2 நாள்ல நான் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிடுது. இது கரெக்ட் தான் நான் சொல்றது. இந்த பய உணர்வு எதனால வருதுன்னு கேட்டா, ஒவ்வொரு காரியமும் புதுசா உங்க வாழ்க்கையில வரப்போ அது வியாதியின் ரூபத்தில் வரலாம். நீங்க வேலை வந்து இந்த வேலை விட்டு வேற வேலை போறீங்க, இந்த பிசினஸ் விட்டு வேற பிசினஸ் பண்றீங்க, இந்த வீடை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போறீங்க, இந்த காரை விட்டுட்டு வேற கார் வாங்குறீங்க. அதே மாதிரி இந்த மனைவியை தள்ளி வச்சுட்டு வேற மனைவி வாங்காதீங்க. அது மட்டும் இந்த கான்செப்ட் வந்து ஃபிட் ஆகாது. வேற எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகும். ஒருவனுக்கு ஒருத்திய, நீங்க 2 பேரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இணைக்கப்பட்டீர்கள், மனிதன் பிரிக்காது, தேவன் சேர்த்து வைத்துதான் மனிதன் பிரிக்காது இருப்பானாக என்று சொல்லிதான் கட்டளை சொல்லுது. அதனால அது ஒண்ணுக்கு மட்டும் இது பொருந்தாது. சோ ஒரு சூழ்நிலை விட்டு இன்னொரு சூழ்நிலை மாறுகிறப்போ பார்ப்பீர்கள், உங்களுக்கு அறியாத ஒரு பயம் வருகிறது. எதனால் வருகிறது தெரியுமா? இந்த பாவத்தினால்தான். எந்த ஒரு வித்தியாசத்தையும் பாராதபடி, எந்த ஒரு மாறுதலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கொஞ்சம் கூட கலங்காது இருக்கக்கூடிய மனம் படைத்தவன் தான் மனிதனா இருக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய சாயலாய் பிறந்தவன் மனிதன். ஏன்னா தேவனுக்கு வித்தியாசம் இல்லாம இருக்கவே முடியாது, போர் அடிச்சு போயிடும். அவர் படைப்பே பாருங்க, ஒன்னொன்னுக்கும் வித்தியாசம். அதாவது பறவைகள்னு எடுத்துட்டா ஒரே ஒரு பறவை படைச்சிருக்கலாம் இல்லைங்களா? நான் எல்லாம் கடவுளா இருந்தா ஒரு பறவை தான், பறவைப்பா எல்லாம் இதைய வச்சு பறந்துக்கோங்க அப்படின்னு இருப்பேன். பறவையிலே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஸ்பீசிஸ், அத்தனை. ஒரு பூச்சி, இன்செக்ட்ஸ்பாங்க, அது ஒரு ஸ்பீசிஸ், அது ஒரு ரகம். எறும்புன்னா அத்தனை விதமான எறும்புகள். ஆனா மனிதனை மட்டும்தான் கர்த்தர் அப்படியே ஒருத்தனா படைச்சாரு, அவரை போலவே. ஏன்னா அவர் போல யாரும் கிடையாது. அதே போல மனிதனை போல வேற எவனும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாதுன்னு சொல்லிதான் அவரை போலவே, அது யூனிக் பர்சனாலிட்டியா. உங்களை போல ஒருத்தனும் கிடையாது. உங்க கண்ணு மாதிரி வேற ஒருத்தரோட கண்ணு இருக்காது. உங்க பிள்ளைக்கே பாத்தீங்கன்னா கண்ணு வேற மாதிரி தான் இருக்கும். அவனோட கைரேகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்தவன் தான், ஆனா அவன் கைரேகை பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கர்த்தர் பாத்தீங்கன்னா நம் மனிதர்களை மட்டும்தான் அப்படி யூனிக்கா படைத்தார். ஏனென்றால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாளந்து, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், திறமை, வலிமை, வல்லமை எல்லாமே கர்த்தருடையதா இருக்கிறது. ஆனா அவர் படைப்புகள் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து மாறுதலை கண்டு அஞ்சக்கூடிய தேவன் கிடையாது. எந்த எதிர்ப்பையும் கண்டு அஞ்சக்கூடிய தேவன் கிடையாது. எனக்கு உங்களுக்கும் ஏன் அந்த அச்சம் வருகிறது இந்த நாட்களில? ஒரு மாறுதல் வரும் மாத்திரத்திலே ஏன் அந்த அச்சம் வந்து இருதயத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது? ஒரு புதிய ஒரு வியாதி, எங்காவது ஒரு வழி வந்தா இதா இருக்குமா அதா இருக்குமா, நைட்டு ஃபுல்லா தூங்குறது இல்ல, வேர்த்து கொட்டுது. சகிப்புத்தன்மை இல்லை. ஏன் சகிப்புத்தன்மை இல்லை தெரியுங்களா? ஏன் பொறுமை இல்லை தெரியுங்களா? பயம். இதாயிருமா அதாயிருமா, அவனு பொறுமை, அங்க பொறுமையை இழந்து அவன் எனக்கு இப்பவே வேணும் நிவாரணம், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிருது அவனுக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஃபியூஜிட்டிவ். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் அலைந்து திரிகிற அகதிகள். அதுதான் வந்து என்ன சொல்றது, காலத்தின் நியதின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா, இந்த இது எதனால வந்து இப்ப வரைக்கும் வந்து அழியாம இருக்குன்னு கேட்டா, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசா இருக்கிறான். பாவ உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனா நீங்க பாவிகளாக இருக்கிறீங்களா இல்ல நீதிமான்களாக இருக்கிறீங்களா? நீதிமான்களாய் இருப்பீர்களானால், பாவம் நுழைந்த முன்பே ஆதாமும் ஏவாளும் எப்படி ஆண்டவரோட சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள்? தைரியமா இருந்தாங்க. அப்படி கிடையாதுங்க. அவங்க பயம்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் எங்கத்து போய் தைரியம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. பயம்னு ஒண்ணு இருந்தாதான் தைரியம், இருள்னு ஒண்ணு இருந்தாதான் வெளிச்சம், பாவம்னு ஒண்ணு இருந்தாதான் நீ நீதிமானான்னு கேட்கக்கூடிய கேள்வி. அவர்கள் எல்லாமே பார்ப்பீர்கள். அதனால பாவம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்ததுனால் தேவன் வந்தா அவங்க வந்து அப்பா அப்படின்னு சொல்லி தோல் மேல கை போட்டிருப்பாங்க. அவங்க ஜாலியா பிறந்திருப்பாங்க, நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே மகிமையில இருந்தாங்க.
மகிமை என்கிற வஸ்திரத்தை தான் அவர்கள் உடுத்திருந்தார்கள். விளங்குகிறதா? அப்ப இந்த உலகத்தில், இந்த பாவமான உலகத்தில் நீங்க பாவியா இருக்கிறப்போ உடனடியாக அச்சம் சூழ்ந்து கொள்கிறது. அவன் அஞ்சி அஞ்சி ஓடினானாம் காயின். எங்க போனாலும் எவன் அடிப்பான், எவன் கொல்லுவான், அச்சம் வந்தாச்சு, பயம் வந்தாச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்துக்கும் மரணத்துக்கும் நடுவால இருக்கிறதான் பயங்க. பயந்து பயந்து வாழ்ந்து பயந்து பயந்து ஒரு நாள் செத்தே போயிடுவான் அவன். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுதுங்க, பயத்தினாலையும் கவலையினாலையும் சாகுறவங்க சில விழுக்காடு இருக்காங்களாம். More than 30-40% of people who die, they die of fear and worry. அதனால்தான் கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். பெர்க்மன் செய்ய பாட்டு தெரியும் இல்லையா? மீதி பாட்டு நீங்க போய் யூடியூப்ல கேட்டுக்கோங்க, எங்க சேனல்லையும் அதை பாடி இருக்கிறோம், இருக்கு. அருமையான பாடல். அது எதனால வந்துச்சு? கவலை கொள்ளாதிருங்கள்னு என்ன? அப்ப கவலை வந்தாச்சுன்னு கர்த்தர் அட்மிட் பண்றாரா? கர்த்தர் ஒத்துக்கிறாரா? ஒத்துக்கிறாரு. எங்க இருந்து வந்துச்சுன்னா இதுதாங்க ஆரம்பம். இது வரைக்கும் வாழ்ந்த மனிதர்கள் 4 பேர் தான். 4 பேத்துக்கும் பயம்னா என்னன்னு தெரியாது. அவங்க பயந்து நடுங்கி, ஆதாமும் ஏவாளும் துக்கத்தில் இருந்தார்கள். ஏன்? கர்த்தருடைய சம்பாஷணை இழந்து போயிட்டோம்னு சொல்லி. ஆனா ஒரு நாள் கூட அவர்கள் இந்த மிருகம் வந்து நம்மளை கடிச்சிருமோ, அந்த யானை வந்து நம்மளை கொன்றுமோ, மிதிச்சிருமோன்னு அவங்க பயப்படவே இல்லை. தைரியமா எதிர்த்தாங்க. தைரியமா அங்க ஃபென்சிங் எல்லாம் போட்டாங்க. மிருகம்லாம் எதிராக தான் இருந்துச்சு. சிங்கம் புலியெல்லாம் வந்து ரத்த வாடையை தேடி போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பாவம் நுழைஞ்சாச்சு. பாவம் சபிக்கப்பட்ட உலகம். ஆனா மனிதர்கள் உன்ன சபிக்கப்படவில்லை. அதனால் இவர்கள் 4 பேரும் தைரியமாக தானே இருந்தார்கள். பயம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. காலையில் எந்திரிப்பாங்க, போவாங்க, அவங்க வேலையை செய்வாங்க. எதிர்ப்புகள் வந்தால் அவைகளை மேற்கொள்வாங்க. அது என்ன சூழ்நிலையின் எதிர்ப்பா இருக்கலாம், இயற்கை சீற்றமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். தைரியமா இருந்தாங்க. ஏன்னா பயம்னா என்னன்னு தெரியாது. அதனால நேச்சுரலாவே அவங்க தைரியமா தான் இருந்தாங்க. இப்போ பயம்னு என்னன்னு, பயங்கிறது உள்ள வந்தாச்சு. எதனால் வந்தது? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் விளைவாக பயமானது நுழைந்தது. இப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையை நினைத்தும் நீங்கள் அஞ்சு கொண்டிருக்கிறீர்களா? கவலை கொண்டிருக்கிறீர்களா? என்ன நடக்கும்னு தெரியல பிரதர், ஜெபிச்சோம், ஃபாஸ்டிங் இருந்தோம், நடக்குமோ நடக்கலையோ என்னமோ, நடக்க போதோ நடக்க போகலையோ என்னமோ, போங்க அப்படின்னு நீங்க ஹோப்லெஸ்ஸா பேசுறீங்களா? கண்டிப்பா சொல்றேங்க, யூ ஆர் தட் ஃபியூஜிட்டிவ். நீங்க தான் அந்த ஃபியூஜிட்டிவ். நீங்க தான் அந்த அகதி. நீங்க தான் அந்த காயன் ஆவி படைத்தவர்கள், ஆவி உடையவர்கள். பழைய கத்தோலிக்க பாடல் ஒன்று இருக்கு. கத்தோலிக்க பாடலாம் தெரியல, பழைய பாடல் ஒன்று, பாரம்பரிய பாடல் ஒன்று. அஞ்சாதே நீ அஞ்சாதே, இயேசு என்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் அவர் அன்பு உன்னோடு, குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம், இந்த உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். இதுதான் காயினோட நிலைமை. என்ன நிலைதான் ஆனாலும் உந்தன் அன்பு மாறாது, அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன், அஞ்சாதே நீ அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன், அஞ்சாதே நீ அஞ்சாதே, இயேசுவென்றும் உன்னோடு, என்ன துன்பம் வந்தாலும் அவர் அன்பு உன்னோடு. அருமையான பாடல். யூடியூப்ல போய் பாருங்க, நிறைய இடத்துல பாடியிருப்பாங்க. இது பழைய பாடல், பாரம்பரிய பாடல். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா காயினத்தை மையமா வச்சு எழுதியிருப்பாங்க. எனக்கு புரியல அப்போ, இப்ப புரியுது நல்லா. உலகமே உன்னை வெறுக்கலாம்ப்பா, உலகமே உன்னை வந்து அடிச்சு துரத்தலாம். இந்த இடத்துக்கு போய் கூடாரத்தை போட்டு பாரு. இப்போ ஒரு நாய் இருக்கு இல்லைங்களா, தெரு நாய்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு கூட எல்லா பார்டர் ப்ராப்ளம் இருக்கு, கவனிச்சு பாத்தீங்களான்னு தெரியல. ஒரு புது நாய் அந்த ஏரியாக்குள்ள வந்துருச்சுன்னா, அங்க ஏரியால இருக்கக்கூடிய அந்த 10-15 நாய் சேர்த்தி அதை வந்து கட்டிச்சு துரத்தாத குறையா துரத்திடும். ஆனா சில நாய்கள் வந்து பயந்துட்டு ஓடிடும், வேற ஏரியா பார்த்துடும். ஆனா சில நாய்கள் பாத்தீங்கன்னா ஸ்டபானா நிற்கும்.
அந்த புதுசா வந்த நாய், அந்த நீ அடிக்கிறனா அடிச்சுக்கோ, கடிக்கிறனா கடிச்சுக்கோ, குலைக்கிறனா குறைச்சிக்கோ, நான் போக மாட்டேன் அப்படின்னு. 2வது நாள் கொஞ்சம் அந்த 15 கேங் என்ன ஆகும், 5ஆ மாறிடும். மிச்சம் 10 நாய் வந்து அதை ஏத்துக்கும். சரி விடு, அவன் போக மாட்டேங்கிறான், அதனால நம்மளோட இருந்துட்டு போறான், விடு, என்ன இருந்தாலும் நம்ம எண்ணம் தானே அப்படின்னு. 3வது நாள் பாத்தீங்கன்னா அந்த 5 நாய் வந்து ஒன் ஆர் இல்ல 1 or 2 டாக்ஸா மாறி, ஒரு அல்லது 2 நாயா மாறிடும். 4 நாள் ஆக ஆக அந்த ஏரியா விட்டு அது போக மாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சு இந்த நாய்களோட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிரும் அது. புரியுதுங்களா? ஆனா நாங்க 5 நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த நாய் எவ்வளவு போராட்டத்துக்குள் கடந்து சென்றிருக்கோம், எவ்வளவு பயத்துக்குள்ள இருந்திருக்கும், எவ்வளவு கவலைக்குள்ள இருந்திருக்கும். அதே போலதான் இன்னைக்கு மனிதனோட நிலைமை. பாவத்தில் விழுந்து போன மனிதன், பாவியா இருக்கக்கூடிய மனிதன். பயமானது உங்களை வந்து ஆட்கொள்ளுங்க. பயமானது உங்களை வந்து சிறைப்பிடித்து விடும். அச்சம் என்கிற காரியம்தான் உங்களுடைய காலை மதியம் இரவு உணவாய் மாறிவிடும். அச்சத்தை தான் நீங்க சாப்பிடுவீங்க. சாப்பிட்டாலும் அப்படியே மனதெல்லாம் படபடான்னு இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு எப்பாவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்பவும் யோசிக்க வேணாம், இப்ப யோசிச்சு பாருங்க. அதற்கு காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு குறைபாடு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்ன நீங்க செஞ்சுட்டு வந்துதான் உக்காந்துட்டு இருக்கிறீங்க. பல வருஷமா இருக்கிறீங்களோ இல்ல இப்பதான் பண்ணிருக்கீங்களோ தெரியாது. அதனாலதான் பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு எதிராக நான் ஏதாவது தெரியாம பேசிட்டனோ இல்ல தெரியாம செஞ்சுட்டனோ, தெரிஞ்சு செஞ்சேனோ தெரியாம செஞ்சனோ, படன்னு இருக்குங்க. அப்படியே கைகால்லாம் உதற ஆரம்பிச்சிடும், எனக்கு உதற ஆரம்பிச்சிடும். வேற என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். எனக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு எதிராக ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம்னா கைகள்ல உதற ஆரம்பிச்சு வேர்க்க ஆரம்பிச்சிடும். கண்ணுல தண்ணீர், தலையில தண்ணீர்னு சொல்லுவார்ல நெகமியா, அதே மாதிரிதான். அந்த உணர்வு இருக்குதா உங்களுக்கு? நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. ஃபியூஜிட்டிவ்ங்கிறவன் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பய உணர்வோட இருக்கிறவன், ஒளிந்து தெரியும். எப்போ ஒளியறதுக்கு இடத்த தேடி போவான். எப்பவுமே எங்க மறைவிடத்துல இருக்கிறான், யாராவது வந்து நம்மளை அடிச்சிருவாங்களோ, முதல்ல பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி தான் பாப்பா ஃபர்ஸ்ட். இன்னைக்கு காயினோட நிலைமை எப்படி ஆகி போச்சு பாத்தீங்களா? உலகத்திற்கே பெரிய ஒரு விவசாயி, உலகத்தின் முதல் விவசாயி இவன் தான், உலகத்தில் முதல் கொலகாரணம் இவன் தான், உலகத்தின் முதல் பைந்தாங்கோலி கோலை இவன் தான், எல்லா டைட்டிலுக்கும் இவன் தான் ஃபர்ஸ்ட். என்ன ஒரு அவல நிலைமை பாத்தீங்களா? அண்ட் வெகபவுண்ட், யூ ஷுட் பி ஆன் த எர்த். வெகபவுண்ட் என்ன தெரியுங்களா? அலைந்து திரிகிறவன், சுற்றி திரிகிறவன் சொல்லலாம். அதுதான் அலைந்து திரிகிறதை விட சுற்றி திரிகிறவன். ஒரு இடத்துக்கு போவான், அந்த இடத்துல சில காலங்கள் தான் இருக்க முடியும். வீடு கட்டலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா, இங்க என்ன வீடு கூடாரம் போறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா நான் வீட்டை கட்டிட்டு இருக்கிறேன், என்ன உங்க தாத்தா இடமா அது, கிளம்பியா அப்படின்றோம். உடனே கிளம்பு நீ அப்படின்றோம். உடனே வேற இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல ஓரளவுக்கு நல்லா பிசினஸ் பிடிக்கும். அங்க இருக்கிற ஆட்கள்லாம் கூட்டாளிங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் பொறாம பண்றவங்கலாம், இவன் விட்டா நம்மள அடிச்சு சாப்பிட்டுருவான்னு சொல்லிட்டு கிளம்பு, இந்த இடத்துல இருக்காத, எங்க பிசினஸ் போகுது அப்படின்னு போற இடத்துல எல்லாம் இவங்களை விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு இருக்கா பிரதர், சிஸ்டர்? போற இடத்துல எல்லாம் என்னை ஏன் வெறுக்கிறாங்கன்னே தெரியலங்க. நான் யாருக்கும் எதுவும் பண்ணல, நீங்க யாருக்கு எதுவும் பண்ணல. ஆனா ஆண்டவருக்கு எதிராக நீங்க சில எண்ணங்களை வைத்திருக்கிறாய். ஆண்டவருக்கு எதிரான சில காரியத்தை நீ விட்டு விடாமல் அதை அப்படியே பற்றி கொண்டு இருக்கிறாய். அதுவும் பாரம்பரியமா இருக்கலாம், அது உன்னுடைய மூட நம்பிக்கையா இருக்கலாம், அது நீ வழிபட்டு வந்தக்கூடிய உன்னுடைய முன்னோர்களுடைய காரியமா இருக்கலாம், இல்ல சில ரகசிய பாவங்களா இருக்கலாம். கணவனுக்கு தெரியாம மனைவி பாவம் செய்வது, மனைவிக்கு தெரியாம கணவன் பாவம் செய்யறது. அதே போல இத பாவம் என்றே நீ நினைக்காதவாறு இருக்கலாம். எப்படின்னு கேட்டா, இன்னைக்கு பொய் சொல்றதெல்லாம் சகஜங்க இந்த உலகத்துல. அப்படி இப்படி சில பொய் சொல்றதாங்க செய்வோம், வேற இல்லைன்னா நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. நீ பொய் சொல்லாத, நீ பொய் சொல்லாத. பொய் சொல்லும் நாளில பிசாசின் ஆவி உன்னை பிடித்து கொள்ளும். அதுக்கு நீயாப்பா இடம் கொடுக்குற? உனக்கு எதுக்கு அது? கரெக்ட் தானே? அதை தாண்டவர் கேட்கிறாரு இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்டயும். ஆனா அவர் கேட்கிறப்ப நீங்க அதை நிராகரிச்சுக்கிட்டே வரப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, சகோதரன் சகோதரிய, ஒரு நாள் இந்த மாதிரி அந்த அலைந்து தெரிகிற போற இடத்துல எல்லாம் உங்களை விரட்டுவாங்க. அவமானப்பட்டு நிப்பீங்க, நிந்தப்பட்டு நிப்பீங்க. நிந்தைகளுக்குள்ளும் அவமானங்களுக்குள்ளும் கடந்து சென்று உங்க வாழ்க்கையே எதற்காக வாழ்கிறோம்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதனாலதான் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்கிறார்கள். நீ நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா கடவுள் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாருன்னு கடவுள் மேலேயே பழியும் போட்டுருவாங்க. கடவுள் எதுக்காக இதை அனுமதிக்கிறாருன்னு கேட்டா, நீ இப்படி வாழ்வது சரியல்ல. ஏன்னு கேட்டா, நீ இப்படி வாழ்வதற்கு காரணம் ஒரு பாவம், மூளை காரணம் ஒரு பாவம்.
அந்த மூல காரணத்தை ஆண்டவர் ஆகிய தேவன் உனக்கு சுட்டி காமிச்சு கொண்டே தான் இருப்பார். அவர் மேல் நீங்க பழி சொல்லவே முடியாது. அவர் நீதியின் தேவன். யெகோவா ஸ்டிக்கன் அவர் பேர். நீதியின் தேவன். அவர் நீதி வழங்குகிற தேவன், நீதி செய்கிற தேவன். அநியாயம் செய்ய மாட்டார் யாருக்கும். அவருக்கு வரவே வராது. சொல்லி கொடுத்தாலும் வராது, சுத்து போட்டாலும் வராது அவருக்கு. அதனால என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நான். காயினோட ஆவி நமக்கு வேண்டாங்க. நம்ம காயினின் சந்ததி இல்ல, நம் இயேசுவின் சந்ததி. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். உங்களுடைய அதாவது பிந்தின காலம் எப்படியோ இருந்துட்டு போகுது. லெட் யுவர் பாஸ்ட் பி வாட் எவர் இட் மே பி. அதை பத்தி கவலை இல்லை, ஆண்டவருக்கு கவலை இல்லை, உங்களுக்கும் அந்த கவலை வேண்டாம். ஆனா பிசாசு நினைவூட்டிட்டே இருப்பான், நீங்க இப்படி எல்லாம் பண்ணவன் தானே, நீ இதெல்லாம் பண்ணவன் தெரியாதா எனக்கு அப்படிமான். ஆமாடா நான் அப்படி பண்ணவன் தான், ஆனா இன்னைக்கு நான் திருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை தடவை அவன் சொல்றானோ அத்தனை தடவை அதையே சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டன, நான் பழைய சிருஷ்டி அல்ல, புது சிருஷ்டி, நான் கர்த்தருக்குள் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பய உணர்வுகள் போயிடும். இன்னொன்னு லாஸ்டா ஒண்ணு சொல்றேன், ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பிரின்சிபல் தான் இது. என்னன்னு கேட்டா, எப்பொழுதெல்லாம் பய உணர்வு வருகிறதோ அப்போ முதலாவது நான் சொல்லி கொடுத்தபடியே பாவங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நீங்க அறிக்கை செய்து விட்டு விடுங்க. அடுத்த முறை அதே போல பய உணர்வு வந்ததுன்னா இன்னொரு காரியத்தை நினைவு கொள்ளுங்க, இது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரை தாண்டி தான் எனக்கு இந்த பிரச்சனை, வியாதி வந்திருக்கு, வறுமை வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு, இந்த மனிதர்கள் என்ன தொல்லை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, இதெல்லாம் கர்த்தரை தாண்டி தான் வந்திருக்கு. கர்த்தர் அனுமதிச்சிருக்காருன்னாரு என்ன அர்த்தம்? அவன் பின்னாடியே கர்த்தரும் வராருன்னு தான் அர்த்தம். அந்த வியாதிக்கு பின்னாடியே ஆண்டவரும் வராருன்னு அர்த்தம். நீங்க கவலையப்படாதீங்க. வியாதி அனுப்பிவிட்டு அவர் அங்க அவர் பணமா பீச்சில் படுத்துட்டு இல்ல, வெக்கேஷனுக்கு போல, அவர் எனக்கு விடுமுறை, இன்று விடுமுறைன்னு எழுதி வச்சிருப்போம். அன்னைக்குதான் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போவீங்க, ஏன்னா அன்னைக்கு பர்மிஷன் அன்னைக்கு தான் கிடைச்சிருக்கும். போனா இன்று விடுமுறைன்னு எழுதி வச்சிருப்போம். எவ்வளவு எரிச்சல் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி ஆண்டவர் விடுமுறைக்கு போற ஆண்டவர் கிடையாதுங்க. ஒரு பிரச்சனையை அனுமதித்தால் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி அவரும் இருக்கிறாரு, அவர் போகல எங்கேயும். அதனால அந்த தைரியத்தோட இருங்க. அந்த மன தைரியம் எப்போ வரும்னு கேட்டா, உங்களிடம் பாவம் இல்லாதப்பதான் வரும். இல்லைன்னா பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருப்பா? ஆண்டவர் இருக்க மாட்டாரு, பிசாசு இருப்பான். பிசாசும் பிரச்சனையும் பேக்கேஜா வருவாங்க. பாவம் உங்ககிட்ட உங்களுக்குள் பாவம் இருக்கிறப்போ. அதே மாதிரி சில பிரச்சனைகளும் ஆண்டவரும் பேக்கேஜா வருவாங்க. எப்போன்னா உங்களுக்குள்ள பாவம் இல்லை, ஆனா கர்த்தர் உங்களை சோதிப்பார், உங்க விசுவாசத்தை சோதிப்பார். அது வேற டிபார்ட்மெண்ட். அதுல இருந்து நீங்க வந்துடலாம் ஈஸியா. ஏன் அதை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பாவம் இல்லைன்னா நீங்க தைரியமா இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்போ எதற்காக நீங்க தைரியமா இருக்கணும்னு கேட்டா, என்னிடம் பாவம் இல்லை அப்படின்னா, அதை பாவம் இல்லாத போதும் எனக்கு பிரச்சனை சூழ்ந்து கொள்ளுமானால் அதை அனுமதிக்கிறவர் கர்த்தர். அந்த பிரச்சனைக்கு பின்னாடி அவர் தான் இருக்காரு, அந்த பிரச்சனைக்கு முன்னாடி அவர் தான் இருக்கிறார், வலது பக்கம் இடது பக்கம் அவர் தான் இருக்கிறாரு. எப்படி இந்த பிரச்சனையை அனுமதித்தாரோ அதே போல இந்த பிரச்சனையை அவர் எடுத்து போடுகிற தேவனா இருக்கிறார். அவர் வல்லமை படைத்த தேவன். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அந்த சோதனை நாட்கள்ல நான் சகித்துக்கொள்ள, நான் தாங்கிக் கொள்ள எனக்கு பலம் தருகிற தேவன், நான் தப்பி செல்ல வழி செய்து தருகிற தேவன். அவருடைய கிருபை எனக்கு போதுமானதா இருப்பதனால் பலவீன நேரத்தில் அவருடைய பலன் என்னில் பரிபூர்ணமா இருக்கும் என்கிற 2 கொரிந்தியர் 12:9 வசனத்தையும், 1 கொரிந்தியர் 10:13 வசனத்தையும், 2 கொரிந்தியர் 4:17-18 வசனத்தையும் அறிக்கை செய்ய மாத்திரத்துல உங்களுக்கு எங்கிருந்து தான் அந்த தைரியம் வருமோ? எனக்கெல்லாம் அப்படிதான் பல முறை. எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாருமே கடந்து போகக்கூடிய ஒரு சாதாரண காரியம் இந்த பய உணர்வுகள். அதனால அச்சம் என்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு காரியம். ஆனா அந்த அச்சத்துக்கு பின்பே பாவம் இருக்குமானால் அதை விட்டு விடுங்கள், அது கொடியது. ஆனா பாவம் இல்லாத நேரத்தில் உங்களுக்குள் ஒரு அச்சம் வருமானால் அந்த அச்சத்தை மேற்கொள்வதற்கு தான் இந்த பிரின்சிபல். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு நியமம், ரொம்ப எளிதாய் பிராக்டிஸ் பண்ணலாம். சொல்லி பாருங்க. நீங்க என்னிடம் பாவம் இல்லை, ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் இருக்கு? அதை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரு தான் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். அவ்வளவுதான். கைவிடாத தேவனுங்க. அது மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்றது? அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக காயினுடைய சந்ததிகள் தான் நாம். காயினுக்குள்ள இருந்த அந்த பாவத்தின் ரத்த அணுக்கள் இன்னும் இருக்கு, நமக்குள்ளயும் இருக்கு. ஆனால் கவலை கொள்ளாதிருங்கள். ஏன்னா 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால
கழுவப்பட்ட நீதிமான்கள். காயனுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையே. காயனுக்கு அந்த அந்த புத்திர சுவிகாரம் பர்த் ரைட் கிடைக்கலையே. எனக்கு உங்களுக்கும் கிடைச்சிருக்குல்ல. அப்ப உடனே அதையே சொல்லிட்டு இருக்கூட, அப்பா காயினோட ஆவிதாங்க என்ன சூழ் தாக்குது அப்படின்னு. மேற்கொள்வதற்கு இயேசுவின் நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கிடைக்கலையே. எனக்கு உங்களுக்கு இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்ட நம்ம என்னை உங்களுக்கு கழுவி நீதிமான்களை ஆர்க்கக்கூடிய ரத்தம் இருக்கு, அவனுக்கு இல்லையே. அப்ப எப்படி நீங்க அவனோட ஒப்பிட்டு பேசலாம் உங்களை? நீங்க வேற சந்ததிங்க. நீங்க ராஜரீகம் படித்தவர்கள் என்று சொல்லி 1 பேதுரு 2:9 சொல்லுதுங்க வசனம். You're the tribe of, you're royal tribe of God. ராயல் ஃபேமிலி நீங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரத்தை தாழ்த்துவோம், கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான பிரசங்கத்துக்காய் நன்றி அப்பா. நாங்கள் ஃபியூஜிட்டிவும் அல்ல, வெகபவுண்டும் அல்ல, பயந்து நடுங்கி சுற்றி திரிகிற அகதிகளும் அல்ல, நாங்கள் அங்கே எங்கேயும் அலைந்து திரிகிற அகதிகளும் அல்ல. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மீட்கப்பட்ட சந்ததிகள் நாங்கள். ஐஸ்வர்ய ஸ்தம்பனர் நீர். எல்லா தேவைகளையும் சந்திக்க போதுமானவராயிருக்கிறீர். எந்த பிரச்சனை தான் வரட்டுமே, கர்த்தராகிய தேவன் அவைகளை மேற்கொள்ள எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறீர், அதிகாரத்தை தந்திருக்கிறீர், வல்லமையை தந்திருக்கிறீர் அப்பா. காயினுடைய இரத்த அணுக்கள் எங்களுடைய உடலுக்குள் மாம்சத்துக்குள் இருக்கலாம், ஆனால் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை படைத்த ஆவி இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஜெயத்தோட வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் அண்டையில் அவங்கள வழிநடத்தி கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கருவியா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. எபிசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக்கோங்க. எங்களுடைய ஊழியத்துக்காக எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. எவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில தான் நாங்கள் இந்த ஊழியத்தை பண்ணிட்டு வரோம். பார்ட் டைம் ஒர்க்கராக தான் இருக்கிறேன். கிடைக்கிற நேரத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்தி தான் இப்படி இந்த சேனலை பில்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் யாரிடமும் செல்லாதிருங்கள், கர்த்தரிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். இயேசுவின் நாமத்தினால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு உடனே எனக்கு 2 கிலோ தங்கம் வேணும்னு கேட்காதீங்க. அப்படி இல்லை. பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா, மன அழுத்தம் இருக்கா, மன உளைச்சல் இருக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கா, கண்ணை கட்டி விட்டது போல இருக்கா, தேவனிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்க, உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.